உணவு உறவின் அடையாளம். உறவு உன்னதரான இறைவனின் அடையாளம். உணவை எல்லோருக்கும் பகிர்ந்து உறவு வாழ்விலை இணைந்து இயேசுவோடு கரங்கள் கோர்த்து பயணம் செய்வோமா? ஆண்டவர் இயேசுவுக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே குறிப்பாக எலிசாவின் காலத்தில் நாடெங்கும் பஞ்சம் சூழ்ந்தபோது பாகால் சாலிசாவை சேர்ந்த மனிதர் ஒருவர் 20 வார்கோதுமை அப்பங்களையும் ஒரு கோணிப்பையிலே முற்றிய தானியங்களையும் கொண்டு வந்து கடவுளின் அடியாராகிய எலிசாவின் பாதங்களிலே வைக்கிறார். எல்லோருக்கும் உண்ணக்கூடு என்று சொன்னபோது இத்தனை 100 பேருக்கு இது எப்படி போதும் என்று சொல்ல, நீர் அவர்களுக்கு பகிர்ந்து கொடு, அவர்கள் உண்ட பிறகும் மீதம் இருக்கும் என்று சொல்கிறார். அப்படி கடவுளுடைய வல்லமையால் அங்கே இந்த பஞ்ச காலத்திலும் அற்புத நிகழ்வை உணவின் வழியாக கண்டுகொள்ள முடிகிறது. நற்செய்தி வாசகத்திலும் இதோ இந்த மக்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள், உணவு கொடுங்கள் என்று சொல்லி சிறுவன் வழியாக அந்திரேயா 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு வர கடவுளுக்கு நன்றி செலுத்தி பசும்புல் தரையிலே அமரச் செய்து ஆண்கள் 5000 பேர் என்று சொன்னால் பெண்கள் குழந்தைகள் எத்தனை 1000 பேருக்கு ஆண்டவர் இயேசு இந்த அப்பங்களை பலுக செய்து அழித்து மீதி துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுக்கின்ற அற்புதமான நிகழ்வு. நம்முடைய வாழ்விலும் உறவுகள், சொந்தங்கள், பிரிந்து போன உறவுகளை மீண்டும் கூட்டிச் சேர்க்க நாம் தருகிற உணவின் வழியாக உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வோம். எங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் பசிப்பிணியோடு இன்றைக்கு வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவையில் இருக்கின்ற அவர்களுக்கு உணவை பகிர்ந்து கொள்வோம். இறைவன் கொடுத்திருக்கிற வரங்களை, செல்வங்களை பகிர்ந்து கொள்வோம். பகிர்ந்து மகிழ்ந்து உறவின் உன்னதமான இறைவனை பற்றி கொள்வோம், கொண்டாடுவோம். அன்பை உருவான இறைவா, உணவின் அடையாளம் உறவு, உறவின் அடையாளம் நீர். உணவை பகிர்ந்து உறவை புதுப்பித்து உன்னதரான உடைய அன்பில் நாங்கள் மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும் இறைவா. ஆமேன்.